கரூர் மாவட்டத்தில் வந்து தாவேகா பிரச்சார கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் வந்து 41 பேர் உயிரிழந்தாங்க. அது வந்து ஒரு துயர சம்பவம். அது சம்பந்தமா இப்போ வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல எல்லாம் வந்து பல வழக்குகள் ஓடிட்டு இருக்குது. இந்த வழக்குகள் நடக்கும்போது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மக்கள் திரும்ப திரும்ப கேட்குறாங்க. அவசரமாக ஒரு 30 பேர்கிட்ட வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி விடியற்காலை 4 மணிக்கு வந்து அவங்க சடலங்களை எரிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இந்த எரிக்கப்பட்ட சடலங்கள் அனைத்துமே வந்து மாவட்ட ஆட்சியர் கண்ணிலை, அதாவது கரூர் மாவட்ட ஆட்சியர் முன்னிலை நடந்துக்கிறாங்க. அப்போ வந்து இதெல்லாம் வந்து ஏன் அவசரமா செய்யணும்? காரணம் என்ன? இல்ல உறவுக்காரங்களை வந்து 4 மணிக்குள்ள யாருமே வரக்குள்ள முன்னாடி நீங்க அந்த சடலங்களை எரிக்க சொன்னாங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைல்ல. அப்படி இருக்கும்போது இப்போ வந்து ஒரு விசாரணையில அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரை வந்து விசாரணை கமிஷன்ல உள்ள சேர்த்து அவரையும் வந்து ஒரு விசாரணை பண்ணணும். ஏன்னா இது நடந்தாலும் தப்புங்கிறது வந்து நீதிமன்றத்துக்கும் தெரியும், பொதுமக்களுக்கும் தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. அரசியல் விளையாட்டுல வந்து எல்லாருமே ஏமாந்துருக்காங்க இன்னைக்கு. அது மட்டும் உண்மை. ஒரு குடும்பத்துல ஒரு நபரோட இறப்பு என்பது வந்து எவ்வளவு சோகமான விஷயங்கிறது வந்து நீதி அரசருக்கும் தெரியும். உண்மையிலேயே ஒரு விசாரணை கொண்டு அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரை வந்து முழு விசாரணை செய்யணும். அதுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற டீன், அந்த ஹாஸ்பிட்டல் அந்த சம்பந்தப்பட்ட அனைத்து டாக்டர்ஸ் எல்லாத்தையும் முதல்ல விசாரணை பண்ணணும். நீதி அரசர்கள் செய்வார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. மக்களின் கடைசி முதுகெலும்பு நீதிமன்றம் தான். கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். நன்றி, வணக்கம்.